ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ராமபிரான் 14 வருடங்கள் காட்டிற்கு சென்றார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் சென்றார், என்ன காரணம்? அவ்வளோ பெரிய ராஜா வீட்டு பையன் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அந்த காரியம் என்ன? பாராட்டி சீராட்டி தாய் போல் வளர்த்த கைகேயி மாதா தான் இந்த 14 வருடங்கள் ராமரை காட்டிற்கு அனுப்புறதற்கு காரணம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் அனுப்புனாங்க? பாராட்டி சீராட்டி வளர்ந்த மகனாக வளர்த்த ராமரை, அவ்வளவு பாசம் வச்சிருந்த ராமரை அவங்க ஏன் அனுப்புனாங்க? இதுக்கு என்ன காரியம் அப்படிங்கிறத நம்ம ஆராய போகிறோம். அதாவது ராமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அனைத்திற்கும் உதாரணம் ராமன். சிறந்த தலையாய பண்புகள் அனைத்திற்கும் உதாரணம். எந்த மாதிரி உறவு முறை அதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாலும் ராமபிரான். அவருடைய ஒவ்வொரு உறவு முறைக்கும் நம்ம ஒரு கதையே ஒரு கதையில் பல கதைகள் சொல்லலாம். சிறந்த மகன் ராமன், சிறந்த கணவன் ராமன், சிறந்த உடன்பிறப்பு ராமன், உற்ற நண்பன் ராமன், சிறந்த தலைவன் ராமன், சிறந்த பிரஜை ராமன், சிறந்த மனிதன் ராமன், சிறந்த ஆண்மகனுக்குரிய லட்சணங்களை பொருந்தியவன் ராமன், அழகானவன் ராமன், அனைத்திற்கும் தகுதி பெற்றவன் ராமன், சிறந்த சிஷ்யன் ராமன். இப்படி எந்த ஒரு உறவு முறை எடுத்துக்கிட்டாலும் நம்ம உதாரணமாக ராமரை சொல்ல முடியும். அதற்கு பல கதைகளும் சொல்ல முடியும். ஒவ்வொரு உறவு முறைக்கும் பல கதைகள் நம்ம சொல்ல முடியும். இப்பேற்பட்ட தலை சிறந்த பண்புகளை தன்னகத்தே கொண்டு வாழ்ந்த ராமபிரான் 14 வருடங்கள் காட்டிற்கு சென்றார். ஏன் சென்றார்? ஏன் மாதா அனுப்பினாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அயோத்தி விழா குளத்தோட ரொம்ப ஜெகஜோதியாக காட்சி அளித்தது எப்போ? 14 வருடம் கழித்து ராமன் திரும்பி வந்தார். அவருடைய பட்டாபிஷேகம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி, உணவு, இனிப்புகள், புத்தாடைகள், ஆரவாரம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். அந்த அழகிய அயோத்தி ஜொலித்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் மாபெரும் ரிஷிகள் யாகசாலை அமைத்து மந்திரங்களை முழங்கி கொண்டிருந்தார்கள். குடமாக நெய்யும் இதர பொருட்களும் வண்டி வண்டியாக கொண்டு வந்து அடுக்கப்பட்டிருந்தது. யாகசாலை பல மைல் அளவுக்கு சரையு நதிக்கரையில் அமைந்திருந்தது. அந்த யாகசாலையினுடைய புகை வானில் கருமேகம் போல திரண்டிருந்தது. ராமபிரானுக்கு எதிரிகளே இல்லை என்பதால் காவலர்களும் வீரர்களும் கூட கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. திரும்பும் இடமெல்லாம் ஆனந்தம், மகிழ்வு நிறைந்து காணப்பட்டது. சரையு நதி வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருந்தது. ராமபிரானின் முடிசூட்டு விழாவுக்கு எல்லா ரிஷிகள், மகான்கள் என அனைவரும் வந்திருந்தார்கள். எல்லா நாட்டு மன்னர்களும் வந்திருந்தார்கள். சுக்ரீவனும் விபீஷணனும் கூட வந்திருந்தார்கள். குகன் முதல் எல்லோரும் வந்திருந்தார்கள். விபீஷணன் அந்த அனந்த பத்மநாபன் சிலையினை வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். எல்லாரும் கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் ஒருத்தரோட கண்கள் மட்டும் ஒருத்தரை தேடிக்கிட்டே இருந்தது. அது யார் அப்படின்னா அனுமன். அனுமனுடைய கண்கள் மட்டும் ஒருத்தரை தேடுச்சு. எங்கே தேடினாலும் அவங்கள மட்டும் பார்க்கவே முடியல அந்த இடத்துல. உடனே அனுமன் பரதன் கிட்ட போய், பரதா, நம் அன்னை கைகேயி எங்கே? நான் அவரை சந்திக்க வேண்டும்னு அனுமன் கேட்குறார். அந்த இடத்துல கைகேயி மட்டும் இல்லை, யாருமே இதுவரை கேட்காத ஒரு கேள்வியை கேட்டதும் பரதன் அப்படியே நெற்றியை சுருக்கி அனுமன் கிட்ட சொல்கிறாரு, அனுமா, நீ என்னுடைய அண்ணனுக்கு உத்தமமான சீடன், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவன். அதனால் எங்களில் ஒருவன். உன்னிடம் நான் எல்லாம் சொல்ல முடியும். அதனால் சொல்கிறேன். என் அன்னையினை நான் பார்த்தே 14 வருடம் ஆகிறது. அந்த அறையினை விட்டு அவர்கள் வருவதே இல்லை. ஊரும் உலகும் அவரை தூற்றுவதாலும், ராமனை காட்டுக்கு விரட்டியவர் என மக்கள் தூற்றியதாலும் அவர் முடங்கி கிடக்கிறார் அந்த அறையில் அப்படின்னு ஒரு அறையை காமிக்கிறாரு பரதன். அனுமன் கிட்ட பரதன் சொல்றாரு, கைகேயி மாதாவுடைய உருவமே மாறி போச்சுன்னு சொல்லி சேவகர்கள்லாம் சொல்கிறாங்க. நான் பல முறை சந்திக்கணும்னு முயற்சி செஞ்சு பார்த்தேன். அவங்க அனுமதி கொடுக்கல. யாரையுமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலப்பட்ட ரிஷிகள்லாம் வந்தால் கூட அவங்க கதவை திறக்கிறது இல்லை. ஆனால் இப்போ ராமரே வந்திருக்காரு. இப்போ கூட அந்த அறை பூட்டி தான் இருக்குது. அவங்க வெளியில் வரல. அதோ அங்கே தெரிகிறதே அந்த மாளிகையில், அந்த அறையில் தான் அன்னை இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அறையை காமிக்கிறாரு பரதன். அனுமன் உடனே அந்த மாளிகைக்குள்ளே போகிறாரு, அந்த அறையை நோக்கி. அந்த அறை மட்டும் வெள்ளை அடிக்கப்படலை, பராமரிப்பு இல்லாமல் சிதலம் அடைஞ்சு கிடந்தது.
செடி கொடியெல்லாம் அப்படியே படர்ந்து காரை பெயர்ந்துருந்தது. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே அனுமன் உள்ளே போகிறாரு. அங்கேருந்த பணிப்பெண்கள் எல்லாம் அனுமன் கிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அனுமன் வந்திருக்கிறேன், அன்னையனை காண வந்திருக்கிறேன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணிப்பெண்கள்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அந்த அறையில் கைகேயி வெறித்த பார்வையோடு அமர்ந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பேச்சுங்கிறதையும் மறந்த நிலையில் அவங்க இருந்தாங்க. யாரிடமும் பேச விரும்பாத நிலை. பாலை நிலத்து மரம் போல தனித்து இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த செய்தி சொல்லப்படுது, அனுமன் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அதுவரை அசையாத அவர்கள் கண்கள் சற்று அசையுது. அனுமனா, என்னை தேடியா அப்படின்னு ஒரு மெல்லிய குரலில் கைகேயி மாதா கேட்குறாங்க. ஆம் என்று பெண்கள் பதில் உரைக்கிறாங்க. அனுமனுக்கு ஆசனம் விட்டு அமரச் சொல்லுங்கள், உண்பதற்கு ஏதேனும் கொடுங்கள், நான் வருகிறேன் அப்படின்னு கைகேயி மாதா உத்தரவு பிறப்பிக்கிறாங்க பணிப்பெண்கள் கிட்ட. ஒரு சால்வையை எடுத்து தன் மேலே போர்த்தி கொண்டு தளர்ந்த நடை நடந்து அனுமன் இருக்கும் இடம் தேடி அனுமனை பார்க்குறாங்க. அப்படியே கலங்கி நிற்கிறாங்க. மிக மெலிந்த உருவம், ஒட்டிவிட்ட கண்கள், நரைத்த தலைமுடி, எண்ணெய் அலங்காரம் எதுவும் இல்லாத சடை விழுந்த முடி, பார்வையில் ஒரு வைராக்கியம் என அவங்க அப்படியே அமர்ந்திருக்காங்க. அயோத்தியின் அரசக்குல பெண் எனும் அடையாளம் எதுவும் அவங்க கிட்ட இல்லை. அவங்க பேச தொடங்குறாங்க. நீதான் அனுமனா அப்படின்னு அனுமனை பார்த்து கேட்குறாங்க. ஆம் தாயே அப்படின்னு அனுமன் சொல்கிறாரு. என்ன விஷயமாக வந்தாய்? கேட்டவங்களோட முகத்தில் எதுவும் உணர்ச்சி இல்லை. ஆனால் கண்கள் தன்னை தீர்க்கமாக பார்த்து திரும்பியதே அனுமன் கவனித்தார். ராமனை பெற்று அயோத்திக்கு தந்த தாய் கௌசல்யா. ஆனால் உலகுக்கே தந்த தாய் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா ராமன் அப்படிங்கிற ஒரு மகா உத்தமனை எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கவே மாட்டார். அப்படி ஒருத்தர் உலகுக்கு தந்த தாய் நீங்கள். உங்களை சந்தித்து உங்ககிட்ட ஆசி பெறணும்னு நான் வந்தேன் அப்படின்னு அனுமன் சொல்கிறாரு. கைகேயி அவரை உற்று பார்க்குறாங்க, பெருமூச்சு விடுறாங்க. அனுமன் உடனே ஓடி காலடியில் உட்காந்து, எனக்கு ஆசி வழங்கணும் தாயே, நீங்கள் இல்லைன்னா ராமர் எனக்கு கிடச்சிருக்க மாட்டார் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. நீ ராமனுக்கு உற்ற சிஷ்யன் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுமன் மெல்ல கேட்குறாரு, தாயே, எல்லாரோடும் எல்லாரையும் நன்றாக புரிந்து கொள்ள முடியாது, அது அவசியமும் அல்ல. ஊரும் உலகமும் சொல்வதையெல்லாம் நம்புவதும் மடமை. யாரும் என்னவும் சொல்லட்டும், நீங்கள் இல்லாவிட்டால் எங்களுக்கு ராமனே இல்லை. அதனால் உங்களை காண விழைந்தேன். உங்களை பார்த்தால் ஒரு பராக்கிரம சக்தியின் வடிவமாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் மகாசக்தி என்பதை நான் நம்புகிறேன். எனக்கு கிஷ்கிந்தாவுக்கு வந்த ராமனை தெரியும், வாலி ராவணன் என வதம் செய்த ராமனை தெரியும். ஆனால் அயோத்தியில் இருந்த ராமனை பற்றி எனக்கு சற்றும் தெரியாது. எங்களுக்கு அவனை தந்தவர் எனும் வகையில் நீங்கள் அவனை பற்றி சொன்னால் காதார கேட்டுக்கொள்வேன். ராமனது புகழையும் ராமரது வாழ்வையும் வேறு ஒருவர் சொல்லி கேட்பதை விட நீங்கள் சொன்னால் மிகவும் சரியாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆதலால் உங்களை காண விளைந்தேன் அப்படின்னு அனுமன் சொல்றார். வேதங்களை முழுமையாக அறிந்தவன் நீ என்று எனக்கு தெரியும் அனுமனே அப்படின்னு கைகேயி சொல்லிட்டு, எனது 5ஆம் மகன் நீ என்பதால் உன்னிடம் எதையும் என்னால் மறைக்க முடியாது. நீ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கைகேயி அனுமன் கிட்ட, நான் கேகய நாட்டு மகள் அஸ்வபதியின் ஒரே மகள். அதுவும் சாதாரணமாக பிறந்தவள் அல்ல. என் தந்தை மகா மேதை. எல்லா வேதமும் ஜாதகமும் ஆகம விதிகளும் யாக முறைகளும் இன்னும் பலவும் கற்றுத் தேர்ந்தவர். எத்தனையோ பேரின் கர்மவினை தீர வழிகாட்டியவர். ஒருவரின் எல்லா காலத்தையும் கணிக்கும் ஆற்றல் அவருடையது. நெடுநாள் வாரிசு இல்லாத அவருக்கு பெரும் யாகத்தில் சரஸ்வதியின் அம்சமாக பிறந்தவள்தான் நான். அதனால் கூர்மதி இயல்பாகவே எனக்கு இருந்தது. அவர் தனக்கு தெரிந்த அனைத்து கலைகளையும் எனக்கும் கற்றுத்தந்து ஜாதகம் முதல் எல்லாமும் கற்றுத்தந்தார். எல்லா கலைகளும் எனக்கும் பிரசித்தியாயின. என் தகப்பனிடம் எல்லோரும் தங்கள் குறைகளை கேட்க வருவார்கள். அப்படித்தான் இந்த தசரதனும் ஒரு நாள் வந்தார். அவரின் பெரும் சோகம் புத்திரன் இல்லை என்பது. அவர் சூரிய வம்சத்தில் வந்தவர். சர்வ லட்சணமும் சிறப்பான ஜாதகமும் கொண்ட பெண் வந்தால்தான் அவருக்கு புத்திரபாக்கியம் வரும் என்பது விதி. அவருக்கு என் ஜாதகம் தெரிய வந்தபோது என்னை மனம் செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் என் தந்தைக்கு வருத்தம் இருந்தது. காரணம்,
என்னை பட்ட மகரிஷியாக இருத்தி தன் பேரனை அரசனாகத்தான் பார்க்க வேண்டும் என்பது என் தந்தையினுடைய விருப்பம். அதனால் திருமணத்திற்கு மறுத்தார். அன்றே என் தந்தை வருத்தப்பட்ட போது என் தந்தைக்கு தசரதன் வாக்களித்திருந்தார். அயோத்தியின் பட்டத்து மகாராணி உங்கள் மகள்தான். உங்கள் மகளுக்கு பிறக்கும் மகனைத்தான், உங்களது பேரனைத்தான் நான் அரசனாக்குவேன் என்று அன்றே தசரதன் என் தந்தைக்கு வாக்களித்த பிறகுதான் என்னை மணந்து கொண்டார். புத்திரனை பிரிந்து தசரதன் வாட வேண்டும் என்பது அவர் மகன்களை பெறும் முன்பே கிடைத்த சாபம். அப்போது மகன்கள் இல்லா தசரதன் சாபம் பழித்த மகன் வேண்டுமே, அப்படியாவது மகன் வரட்டும் என்றுதான் அவர் போக்கில் இருந்தார். இந்த சாபம் எனக்கு முதலில் தெரியாது, மணமான பின்புதான் அறியப்பெற்றேன். நான் அவருக்கு மனைவி மட்டுமல்ல, தோழி, ஆலோசகர், அவளில் காரியதரிசி, ஜோதிடர் என எல்லாமும் நான் தான். 3 மனைவியரில் எனக்கு தனி இடம் வைத்திருந்தார் தசரதர். போருக்கு செல்லும் போது என்னைத்தான் அழைத்து செல்வார். சிறு வயதிலேயே என் அரண்மனையில் பெரிய காட்டுப்பூனை ஒன்று வந்தது. சேவகர்கள் அனைவரும் அஞ்சி அங்கும் இங்கும் கதறி ஓடினர். சிறிய கத்தியால் துணிச்சலாக அதனை கொன்றேன் நான். அந்த தைரியத்தை கண்டுதான் என் தந்தை போர் பயிற்சியெல்லாம் எனக்கு அளித்தார். தசரதனுடன் சம்பாசுரனை அளிக்கும் போருக்கு சென்றேன். தசரதன் என்னை சாரதியாக்கினார். காரணம், என்னை மீறி அவரை தொட முடியாது என்னும் நம்பிக்கை தசரதனிடம் இருந்தது. போரில் அசுரன் அவரின் தேர் அச்சாணியினை குறிவைத்த போது நான் என் கட்டை விரலை அச்சாணியாக கொடுத்து அவர் உயிரை காத்தேன். அந்த போரில் வென்று பின்புதான் எனக்கு 2 வரங்கள் கேட்கலாம் என்று மகிழ்வுடன் ஒரு வாக்களித்தார். அந்த வரத்தை கேட்கும் அவசியம் எனக்கு எப்போதுமே ஏற்படவில்லை. அதன் பின் தசரதன் புத்திரருக்கான யாகத்தை செய்த பின் 4 மகன்கள் இங்கு பிறந்தார்கள். நான் அவர்களை என் பிள்ளைகளாகத்தான் வளர்த்தேன். வம்சம் வம்சமாக வந்த போர்க்கலையினை நானே 4வருக்கும் தொடக்கத்தில் கற்றுக் கொடுத்தேன். 4வரையும் எனது புத்திரர்களாக எனது கண்களாக பார்த்து பார்த்து வளர்த்தேன். ராமன் அதில் சிறந்து விளங்கினான். என் மகன்களில் அவனையே நான் சிறந்தவனாக கருதினேன். எல்லோருக்கும் விருப்பமான ராமன் எனக்கு மூத்த மகன் எனும் கர்வம் என்னிடம் இருந்தது. அவனுக்கு முதலில் வில் பிடித்து கொடுத்தது நான் தான். ராமன் ஒவ்வொரு வெற்றியினை பெற்று வரும்போதும் என்னிடம்தான் முதலில் வருவான். என்னைத்தான் தாயாக அல்லது குருவாக கொண்டாடினான். ஆனால் தசரதன் அவனுக்கு பட்டாபிஷேகம் என முடிவெடுத்த போதுதான் திகைத்து போய்விட்டேன். காரணம், எல்லோருடைய ஜாதகமும் சாபம், கர்மவினை என எல்லாம் அறிந்தவன் என்பதால் துடித்து போனேன். என்னிடம் நல்ல நேரம் குறிக்கத்தான் தசரதன் வந்தாரே தவிர பட்டாபிஷேகம் என்பது அவரின் முடிவு. மூத்த மகனுக்கு அரசுரிமை என்பது இயல்பானது என்பதால் அவர் அங்கே ஆலோசிக்க ஒன்றுமில்லை என கருதியிருக்கலாம். அனுமனே, ஆனால் அந்த சாபம் நிச்சயம் பலிக்கும். ராமன் முடிசூட்டி கொண்டால் அயோத்தியில் தங்கி விடுவான். அப்படி அவனும் இங்கு இருக்கும்போது தசரதனின் சாபம் பலிக்கும் என்றால், ஐயோ அனுமனே, உன்னால் தாங்க முடியுமா? என்னால் தாங்க முடியுமா? தசரதன் மகனை பிரிந்து அழுது சாக வேண்டும் என்பது விதி. ராமனுக்கோ 14 வருடம் அவன் நேரம் சரியில்லை, தலையில் கிரீடம் ஏறினால் உயிருக்கு ஆபத்து என்பது ஜாதகம். அதோடு கூட பெரிய கண்டம் அவனுக்கும் இருந்தது. கணவனா மகனா என நான் அழுது கொண்டிருந்தேன். தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என சொன்னபோது உள்ளுக்குள் துடித்து கலங்கி போனேன். ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் மகன். இந்த குடும்பத்தை காக்கும் பொறுப்பு என்னுடையதல்லவா? அனுமனே, அப்போதுதான் மந்தாரை வந்தார். அவள்தான் ராமன் அயோத்தியிலிருந்து சூரியகுல மன்னர்களைப் போல சராசரி மன்னனாக வாழ்ந்து முடிய வேண்டியவன் அல்ல. அவன் உலக ஜோதி. அவன் பெருமை உலகமெல்லாம் தெரிய வேண்டும் என்ற நோக்கில்தான் என்னிடம் பேசினார். அப்படித்தான் நான் தசரதனிடம் பெற்ற 2 வரங்களையும் அவள் நினைவுபடுத்தினாள். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இந்த குடும்பம் என்னுடையது. இதை காக்கும் பெரும் பொறுப்பு என் கடமை. தசரதன் சாபம் நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும் எனும்போது ராமன் இருத்தல் கூடாது. அதுவும் 14 வருடம் இருக்கவே கூடாது. அதனாலேயே மனதை கல்லாக்கி கொண்டேன். அந்த வரத்தை நான் கேட்டேன். அனுமனே, நான் அந்த வரத்தை ஆயுளுக்கும் கேட்டிருக்கலாம். ராமனின் ஆயுள் வரை அவன் காட்டில் இருக்கலாம் என்று நான் கேட்டிருக்கலாம். அயோத்திக்கு அவன் திரும்பி வரவே கூடாது என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் நான் செய்தேனா? அவன் கஷ்டகாலம் முடியட்டும், 14 வருடம் பிறகு திரும்பி வந்து ஆட்சி செய்யட்டும், உலகத்தை ஆள்பவன் உயிரோடு வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அந்த 2 வரங்களையும் இவ்வாறு கேட்டேன். இந்த நாட்டின் மன்னனுக்கு கிரீடம் சோமபோனுக்கு ஆபத்து என்பதால் என் மகன் பரதனையே பலி கொடுக்க நான் துணிந்தேன். அனுமனே, ராமனை ஒரு நொடி பிரிய முடியாமல் வளர்த்தவள் நான் அவனை எப்படி 14 வருடம் பிரிய நினைப்பேனா? ஆனால் விதியினை வெல்ல நான் யார்?
எவ்வளவு அழுதிருப்பேன், எவ்வளவு கலங்கியிருப்பேன். என்னால் தான் ராமன் பிரிந்தான் என நாடெங்கும் பேசினார்கள். இன்னும் என்னவெல்லாமோ சொல்லி தூற்றினார்கள். எனக்கு நல்ல பெயர் முக்கியம் அல்ல, ராமன் தான் முக்கியம், என் கண்மணி முக்கியம், அவனது உயிர் முக்கியம் என்பதால் நான் அந்த வரத்தை கேட்டேன். நான் அந்த பழியினை சுமந்தேன். என் மகன் கிரீடம் ஏற்க மறுத்தான். லட்சுமணன் மனைவி ஊர்மிளை தவ வாழ்க்கை வாழ்ந்தாள். அனுமனே, சீதையாவது ராமனுடன் வந்தாள். ஆனால் ஊர்மிளை, இங்கு எல்லாமே தியாகம். அனுமா, ராமனுக்காக நாங்கள் அனைவரும் தியாகம் செய்தோம். பரதன் செய்தான், லட்சுமணன் மனைவி செய்தாள். இதுதான் ராமன் மீது நாங்கள் கொண்டிருக்கும் பேரன்பு. எனக்கு அச்சமெல்லாம் அவன் வாழ்வில் வரும் கண்டத்தினை பற்றி இருந்தது. நான் இந்த 14 ஆண்டுகள் தவம் இருந்தேன். ஒருவேளை தான் உணவு உண்டேன். பெரும் விரதம் இருந்தேன். அப்படியும் அவனுக்கு ராவணனுடன் யுத்தத்தில் ஆபத்து வந்தது. அவன் மூர்ச்சையான போது நீதான் அவனை காத்தாய். என் பிரார்த்தனையெல்லாம் உன்னுருவில் வந்தது. அனுமனே, நான் ஒன்றும் அறியாதவள் அல்ல. ஒவ்வொரு தகவலையும் யோக நிலையில் பெற்றுத்தான் வந்தேன். ராவணனை நானே அழித்திருப்பேன். ஏன், சீதையே கொலை செய்திருப்பாள். அவ்வளவு ஏன், உன்னாலே அவனை நொறுக்கி சாகடிக்க முடியுமே. ஆனால் விதித்தது நடக்கும்படி ராமனால் அவன் அழிந்தான். அந்நேரம் அவனுக்கு இருந்த ஆபத்தும் உன்னால் நீங்கியது. இனி அவனுக்கு ஆபத்தில்லை. அவனும் நாட்டுக்கு திரும்பி வந்து விட்டான். இப்போதும் அவன் என்னை அன்னை என கொண்டாடுகின்றான். அவன் மனம் நான் அறிவேன், என் மனம் அவன் அறிவான். ஆனால் சபை அறிய என்னால் வர முடியாது. வந்தால் மக்களும் ஆட்களும் ஏதேனும் பேசுவார்கள். என்னை புரிந்து கொள்ள யாராலும் முடியாது. அது பற்றி எனக்கு கவலையும் இல்லை. நான் யாரிடமும் எதுவும் பேசுவதும் இல்லை. என் கடமையை சரிவர செய்தேன் என்ற மகிழ்ச்சி எனக்கு போதும். இன்று எல்லோரும் கொண்டாடும் ராமனை காப்பாற்றி கொடுத்தேன். இதோ என் கண்மணி பட்டாபிஷேகம் காணப்போகின்றான். இதற்கு என்னை விட மகிழ்ச்சி அடையும் ஒருவரை நீ காணவே முடியாது. அங்கு வந்து ராமனுக்கு அன்னை நான் என்பதில் அல்ல மகிழ்ச்சி. அயோத்தி மன்னனாக ஆபத்தில் சிக்கி இறக்க வேண்டியவனை காத்து அவன் ஆபத்து காலம் நீக்கி அரசனாக வழி செய்தோம் என என் மனம் நிறைவு கொள்கின்றது. அந்த மகிழ்ச்சியே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என் கணவர் தசரதர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார், கைகேயி, நீ இந்த குடும்பத்தின் காவல். அதை நான் இன்று நிரூபித்து விட்டேன். அதுவே என் பெரும் மகிழ்ச்சி. இஷ்வாகு வாரிசாக இங்கேயே மன்னனாக இருந்து முடிந்திருக்க வேண்டிய ராமனை உலக சக்கரவர்த்தியாக, அதுவும் உன்னை போல உண்மையான பக்தனை பெற்றவனாக அரியணையில் அமர்த்தினேனே, அதுவே எனக்கு மனநிறைவு. இதையெல்லாம் சொல்லி சொல்லி காட்ட அவசியம் இல்லை. எல்லோர் முன் சொல்லும் காரணமும் இல்லை. என் மனம் ராமன் அறிவான், அவன் மனம் நான் அறிவேன். அனுமனே, நீ உத்தமன். ராமனுக்கு முழு பலமும் காவலுமாய் இருப்பவன். அவன் உயிரை, அதாவது என் உயிரை காத்து தந்தவன். உன்னிடம் மட்டும் மனம் திறந்தேன். பட்டாபிஷேகம் நன்றாய் நடக்கும். நான் அதை எங்கிருந்தேனும் பார்க்காமல் இருக்க மாட்டேன். என் கடமை முழுமையாகும். அந்த பூரண நொடி முக்கியமானது. பெரும் காரியத்தை சாதித்த நிறைவு அவள் முகத்தில் இருந்தது. தாயே, நீ எனக்கும் இனி அன்னை என அவள் பாதம் பற்றி அழுது கொண்டிருந்தான் அனுமன். யார் எதை தொலைத்தாலும் கண்டுபிடித்து கொடுப்பவனே, என் ராமனை என்னிடம் மீட்டுக் கொடுத்தாய். என் மனதின் ஆழத்தினையும் கண்டறிந்து கொடுத்தாய். எல்லா உயிர்களுக்கும் பூமியில் என் மகனாய் நீயும் காவல் இருப்பாய். யார் எதை தொலைத்தாலும் கண்டறிந்து கொடுப்பாய். என் தவப்பலனை உனக்கும் தருகின்றேன் என கொடுத்தால் கைகேயி. அனுமன் அப்போது 1000 அனுமன் பலத்தை முழுக்க பெற்றவனாய் சொன்னான், தாயே, என்னோடும் ராமனோடும் எக்காலமும் நீயும் மக்களால் கொண்டாடப்படுவாய். எல்லாம் உன்னாலேதான் உலகுக்கு நலமாய் தர்மமாய் கிடைத்தது என்பது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வார்கள். கலக்கம் வேண்டாம். இதுவரை கலங்காத நான் இனிமேலா கலங்கப் போகிறேன் என சொல்லி புன்னகைத்தாள் கைகேயி. அந்த முகத்தில் பராசக்தி வந்து சென்றதை, ராம அவதாரத்தை இயக்கிய அந்த மகாசக்தியினை கண்டு மீண்டும் விழுந்து வணங்கினார் அனுமன். சூரிய குலம் என்பது பெயரளவில் அல்ல. அங்கே ஒவ்வொரு பாத்திரமும் எரிந்து தன்னையே சாபமாக்கி தீபத்தை எரிய வைத்திருக்கிறது. தர்மத்தின் ஒளியினை கொடுக்கின்றது என்பதை முழுக்க மனதால் புரிந்த நிறைவில் கண்களில் நீர் ததும்ப நின்றார் அனுமான். மீண்டும் காண்போம் நாமும் தர்மராஜ்யத்தை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம்.